என்னடா நீ மட்டும் வர? அக்கா எங்க? ஓகே 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 சார், ஓகே சார், வெரி குட். நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஆமா, உங்க அக்கா எப்ப வெளியே வந்தாலும் சார் தான் கூட வருவீங்களா? வெரி குட், வெரி குட். பெரிய பாடி கார்டு. இவன் கூட கொஞ்ச நேரம் பேசுனீங்க, உங்களை விட மாட்டான். குழந்தைங்க இப்படி பிஸ்கர்னா தான் எனக்கு பிடிக்கும். வெரி கிளவர் ஃபெலோ. சாரிங்க, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நானும் இப்பதான் வந்தேன். ஆமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் தம்பி விஜய் கூட தெரிய வேண்டாம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? சரி, அப்ப சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? இந்த பிரிட்ஜ்ல இருந்து குதிக்க சொல்றீங்களா? உத்தரா. அட பாவி, சும்மா இருடா ப்ளீஸ். இவன் என் கூட பிறந்த அண்ணன். ஹலோ ஹலோ, ஐ மூர்த்தி. இவன் நான் வீட்டுல பார்த்ததே இல்லை. லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு தனியா போயிட்டான். இப்ப வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னோட சுமையை கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கும். ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். இதை சொல்லதான் உங்களை வர சொன்னேன். சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் ஒரு வாரத்துல 1000 ரூபாய் சேலரியில நல்ல ஜாப் வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுல எனக்கும் பங்கு உண்டு. உங்க பிரதருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. So, I'm taking with me. Will go? See you. Thank you. அண்ணே, அவர் சொன்னபடியே கேட்டுக்கோ. இனிமேலாவது கொஞ்சம் புத்தியா நடந்துக்கோ. போ. டேய், அங்கிளுக்கு டாட்டா சொல்லுடா. டாடா டாடா. ஹலோ ஹலோ, என்னம்மா எங்க போயிட்டு வர்ற? ஜாலியா? லே பையா, அக்கா எங்கடா போயிட்டு வரா? லவரை பார்த்தா? ஹை, லவ்வர்னு சொன்ன வெக்கத்தை பாடுறா. இதே மாதிரி தான் எங்க வீட்டு டைனிங் டேபிள் இன்னைக்கு என்ன பார்த்து வெக்கப்பட்டுச்சு. டைனிங் டேபிள் வெக்கப்பட்டுடுச்சா? ஆமா, நான் இன்னும் டைனிங் டேபிளுக்கு டிராயர் போடல. சின்ன பேர தயிர் ஏண்டா வெள்ளையா இருக்கு? அதான் பாலை துவைச்சுடுறோமே, அதனால. இப்ப சொல்ற அவன் விஷயத்தை எல்லாம். மாமா, எனக்காக வீணா நீங்க ஏன் பொண்ணு தேடலைனோ? அப்புறம் நான் ஒரு பொண்ணோட அட்ரஸ் தரேன். அங்க அப்பாவை கூட்டிட்டு போய் ஓகே பண்ணீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து ஒரு கமிஷன், என் கிட்ட இருந்து ஒரு கமிஷன், 2 வீட்டுக்கும் 2 கமிஷன் செட்டப் பண்ணிடலாம். எப்படி ஐடியா? பயங்கரமான பயம். எட்ரா அட்வான்ஸ். ஏன் மூஞ்சிய சுரிச்சுக்கற? கேட்டுருவீங்களே. 50 3 முடிச்சு போட்ட மாதிரி வச்சுக்க. வரேன். தசரதா தசரதா தசரதா, ஒரு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் இத பிடி. அவன் ஏதாவது சொல்ல வரும்போது உனக்கு எல்லாம் வரும். இரு 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 இரு. தசரதா, ஒரு சமாச்சாரம் கேட்டியா? ஆனா அது இல்லப்பா. நான் சொல்றத கேளு. என்னப்பா இது? ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது சீ சீன்றிய. ஒன்ன சொல்லலப்பா, நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் வர்றாங்கல்ல, அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து முதல்ல நம்ம நாட்டு கக்கூச தான் காட்டணும். கக்கூசையா? அதுக்குள்ளதான் நம்ம நாட்டு கலாச்சாரத்தையே எழுதி வச்சிருக்காங்க பல மேதைகள். இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் கற்பனை கக்கூசில தான் தோணுது. அது போட்டோம். உன் பையன் கல்யாண விஷயமா சொன்னிய ட்ரெயின் வந்துச்சு. நமக்கு வருமானம் வரும்போதுதான் இந்த ட்ரெயின் கரெக்டா வரும். சார் அங்க சார். அவரை தெரியாதா? பெரிய மேதை, பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். சமீபத்துல சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கு 100 வழிகள்னு ஒண்ணு எழுதியிருக்கார். படிச்சியா? அவர் தான் இவர். அவரே சார் பிச்சை எடுக்கிறாரு இப்போ. அந்த 100 வழியில அது ஒண்ணு. இந்த மழை விடவும் விடாது, பேயவும் பேயாது. என் பொண்டாட்டிங்க மாதிரி. என்னடா இந்த பக்கம் வரவே? இந்த பக்கத்து நில விலைக்கு வந்தது.
பாட்டிட்ட காட்டிட்டு வர்றேன். காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்துட்டியா? பக்கமாச்சே. வெரி குட் வெரி குட். என்ன பொட்டி நீ போடுற? பையன் சட்டை சாயந்தரம் ஏதோ பார்ட்டின்னு சொன்னா போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் அழுத்தமாவே போடு. இது என்ன? எலக்ட்ரிக் அயர்ன் பாக்ஸ். பொம்பளைக்கு சமம். லிட்டில் வார்மிங் அப் தென் ஒன்லி பிரஸிங். எப்படி ஜோக்? இப்படி ஏதாவது பொம்பளைக்கு உதாரணம் காட்டி மனசை கெடுத்துருவேன். இப்ப நான் வீட்டுக்கு ஓடணும். வீட்டுக்கு போனாலும் கிழிச்சேன். இப்ப எங்க வந்த? ரகுவுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. பொண்ணு பேரு ராதா. அவங்க அப்பா ரொம்ப சாதா. பொண்ணை பத்தி சொல்லப்பா சோதா. பொண்ணு பிஎஸ்சி வேலையில இருக்கா. 600 ரூபாய் சம்பளம். சக்திக்கு ஏத்தபடி செய்வாங்க. அண்ணா நகர்ல குடி இருக்காங்க. உடனே புறப்பட்டு போகலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் நாள் நல்லா இருக்கு. நாலாவது மண்ணாங்கட்டியாவது. 7:09 ராவு காலம். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் அப்பதான் விடுறான். டைம் சரியில்லைன்னு தள்ளியா போடுறான். எனக்கு எப்பவுமே சூடா நடக்கணும். அயர்ன் பண்ணும் போது சூடா போடணுவேன். ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது ஸ்லோவா போடணுவேன். அதெல்லாம் நம்ம மூட பொறுத்த விஷயம். நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பொட்டி போட்டு வை. அப்படியே ரகுவோட போட்டோவையும் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துரு. மகன் வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு போன்றான். அப்ப இன்னைக்கே போன்றான். சரி எப்படியோ 2 இடத்துலயும் நம்ம கமிஷன் வந்தா சரிதான். இல்ல ரெடியா? அவங்க வந்துருவாங்க சீக்கிரம். சரிங்க. ஏ ராதா, ஏங்க இவ்வளவு லேட்டு? சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்கோ. உனக்கு பூ வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? யாரை கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை பெத்தவன். உங்க டிசிக்னேஷனை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. என்னடி இது? அப்பான்னு உடலும் இப்படி பேசுறேன்? நான் பேசலமா, அவர் பேச வைக்கிறாரு. பாத்தியா, பொண்ணு சம்பாத்தியத்தை நம்பி இருந்தா இப்படித்தான். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். உள்ள போங்க. என்னம்மா ராதா, நல்ல இடம்னு சொன்னாங்க. சரி வந்து பாத்துட்டு போட்டுமே நினைச்சோம். அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவங்கள பார்க்க கூடாதாம்மா? ஏமா, என்ன உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதா? உங்க தலை குனிய கூடாதுங்கிறதுக்காக அவங்க வரும்போது நான் ஆக்ட் பண்றேன். ஆனா ஒண்ணு, கல்யாணங்கிறது ஏன் வாழ்க்கை பிரச்சனை. அதனை ஏன் விருப்பப்படிதான் நடப்பேன். என்னங்க என்னங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ராமு, இந்த மாதிரி தினம் 2 தடவை வண்டலூர்ல இருந்து அண்ணா நகருக்கு கூட்டிட்டு வந்த என் சொத்து பூரா டாக்ஸி டிரைவருக்கு எழுதிட வேண்டித்தான். வாங்க வாங்க வாங்க. இவர்தான் பொண்ணோட அப்பா. வணக்கங்க. வாங்க 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 வாங்க. இதுதான் பையனுடைய அப்பா, என் ஒய்ஃப். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. இது நான் நடத்தி வைக்க போற 100வது கல்யாணம். எனக்கு எங்க சங்கத்துல விழா கொண்டாட போறாங்க. பொண்ணை கூப்பிடுங்க. ஆமா வா. இதான் என் டாக்டர். ஐயம்மா எப்படி வைக்கிறாங்க அவனே. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. ஹலோ ஹலோ. உன்னை கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வந்திருக்கோம். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. அடப்பாவமே, என்கிட்ட யாருமே சொல்லியே. உனக்கு கல்யாணம் ஆகி என்ன சொல்லல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களே, உங்களை தான் சொன்னேன். That means I look so young. Thank you, thank you. நான் பொண்ணு பார்க்க வந்தது எனக்கு இல்ல, என் பையனுக்கு. ஓ, உங்க மகனுக்கா? அவர் எங்க? கூட்டிட்டு வரல. கல்யாணம் செஞ்சுக்க போறவர் வராம நீங்க பார்த்து என்ன பிரயோஜனம்? பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை கூட்டிட்டு போறது எங்க குடும்பத்துல பழக்கம் இல்ல. நான் பார்த்து என் பையன் கிட்ட கட்டுறா தாலி என்ன ஒரு கழுத கழுத்துல வேணாலும் கட்டிடுவான். அப்ப நான் போய் ஒரு கைதை அனுப்பி வைக்கட்டுமா? குட் ஜோக். சார், கல்யாணங்கிறது லைஃப் கமிட்மெண்ட். அத மத்தவங்க விருப்ப வெறுப்புக்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. Fine. உங்க பையனை வர சொல்லுங்க. அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா பேசலாம். அதுவும் சரிதான். ஏமா, உனக்கு பாட தெரியுமா? ஏ, கச்சேரி வைக்க போறீங்களா? அவதான் நல்லா பேச தெரியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாளே, அதுக்கப்புறம் நான் ஃபார்மாலிட்டி பாட தெரியுமான்ட்டு. அம்மா, பையன் போட்டோவை பாக்குறியா? தேவையில்லை. நான் நேர்ல பேசினாதான் முடிவு பண்ண முடியும். பை தி பை, நான் கல்யாணம் பண்ணாலும் என் சம்பளத்தை பேரண்ட்ஸ் கிட்ட தான் கொடுப்பேன். வெரி குட், வெரி குட். ஒண்ணுன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்ன தாய் தகப்ப பக்தி, என்ன தாய் தகப்ப பக்தி. வெரி குட். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா?
இந்த 25 ரூபாயை வச்சுக்க. She is very bold. பத்துமா வரேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. ஏய், இந்தா,